பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த உபவாச நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசும் இந்த வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். பாருங்க, தாவீது விதமாய் சொல்கிறார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஆமேன். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் பாருங்க. இந்த உலகத்தில் நம்ம நிறைய இடங்களில் வேலைக்கு போகிறோம், நிறைய அப்ளிகேஷன் நம்ம எழுதி போடுறோம், ஆனால் வேலை சரியாக கிடைக்க மாட்டேங்குது. இல்லை நிறைய இடங்களில் நம்ம ரெக்வஸ்ட்டாக சில விஷயங்களை சொல்லியிருப்போம், எனக்காக இதை செய்யுங்கன்னு யார்கிட்டயாவது கேட்டிருப்போம், ஆனால் அது சில நேரங்களில் நடக்கிறதே கிடையாது. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கூட சில விஷயங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம், எனக்கு எப்படியாவது எனக்கு இதை கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருப்பீங்க, உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த விண்ணப்பம் நிறைவேறினதான்னா பல நேரங்களில் அது நமக்கு நிறைவேறாமல் போகுது. ஆனால் தாவீது தான் தேவனை இவ்விதமாய் அவர் விசுவாசி சொல்லுகிறார், நான் என் கர்த்தர்கிட்ட நான் ஒரு விண்ணப்பத்தை வச்சேன், ஒரு அப்ளிகேஷன் வச்சேன், நான் அவர்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னேன், அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அவர் அதை ஏற்றுக்கொண்டார், அந்த அப்ளிகேஷனை ஏற்றுக்கொண்டார். மாமா, நீ கொடுத்த இந்த காரியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் அதை ஏற்றுக்கொண்டார். ஆமேன், ஹல்லேலூயா. உண்மையாகவே நம் இரட்சகராகிய கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை தள்ளாதவர், நம் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் நம்முடைய விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்வாங்க. அவங்க நம்ம விண்ணப்பத்தை கேட்க கூட மாட்டாங்க. சரி, எப்போ பார்த்தாலும் இவங்க இப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அதை கொண்டு நம்ம சொல்ற தேவையாகட்டும், நம்ம சொல்ற விஷயமாகட்டும், அந்த காரியங்களை அவங்க கேட்டுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா என் ராஜா அப்படி அல்ல, என் விண்ணப்பத்தை கேட்கிறார் என்று தாவீது விதமாய் சொல்லுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இதே போல 100க்கு அதிபதி என்ற ஒரு மனுஷன் மத்திய 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 6ஆம் வசனத்திலிருந்து. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதத்தை நிமித்தமாக கொடிய வேதனைப்படுகிறான், நீர் தயவு கூர்ந்து ஒரு வார்த்தை சொல்லும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவன் பூரண சுகமடைவான் என்று அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். அவன் நியாயமாய் தெளிவாய் சில காரியங்களை அவன் முன்வைக்கிறான். என்னன்னா, நீங்க வர வேண்டியதில்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க என்று அவன் மிகவும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறான். அந்த வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அறிந்து உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இந்த நாழிகையிலும் கூட சொல்லுகிறேன் பாருங்க, விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். நீங்கள் எங்கிருந்து ஜெபம் பண்ணாலும் சரி, உங்களுடைய ஜெபமானது தேவனை நோக்கி ஆழமா இருக்க வேண்டும். அந்த வார்த்தை சொல்லு, கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், பூரண சுகம் அடைவான் என்று அந்த எஜமானனுக்கு தெரிந்தது. அந்த வேலைக்காரனை எழுப்புவதற்கு இயேசு வரணும்ன்றது இல்லை, அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் சொல்லிட்டு அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு தந்தார். ஹல்லேலூயா. வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் பதில் தருவார். பாருங்க, எலியேசர் தன் பெண் பார்க்க போகிற ஒரு காரியம் தான், அப்போ வேண்டிக் கொள்ளுகிறான். ஒரு அடையாளத்தை வைத்து ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போறான், ஆண்டவரே, நான் போகும்போது எனக்கும் என் ஒட்டகத்துக்கும் இந்த நன்மையான காரியத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் என்று அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். அவன் வேண்டினதை கர்த்தர் அப்படியே செய்தார். ஹல்லேலூயா. நீங்கள் அநேக காரியங்கள் செய்வதற்காக கடந்து போறீங்க, உங்களுடைய காரியத்தை சொல்லுகிறீர்கள், நிச்சயமாய் கர்த்தர் அதை உங்களுக்காக தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த தாவீது அவ்வளவு திருத்தமாய் சொல்லுகிறார், நான் வேண்டிக் கொண்டதை அவர் எனக்கு என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வதித்து என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. என் வேண்டுதல் அவர் அறிந்திருக்கிறார், என் வேண்டுதல் அவருக்கு புரிந்திருக்கிறது என்று அவன் திட்டமாய் விசுவாசத்தோடு சொல்லுகிறான். எந்த நிலையில இருந்தாலும் சரி, வியாதியின் காரியமா இருக்கட்டும், திருமண காரியமா இருக்கட்டும், இல்ல ஒரு வியாபார காரியமா இருக்கட்டும், நீங்கள் தேவனை நோக்கி இன்னாரை நாம் ஜெபிக்கிறோம் என்று விசுவாசத்தோட உணர்வோடு கூட உண்மையாய் வேண்டிக் கொள்ளுங்க. அந்த வேண்டுதலுக்கு பதில் எப்பொழுதுமே உண்டு. அந்த வேண்டுதலை கர்த்தர் புறம்பே தள்ள மாட்டார். உங்கள் வேண்டுதலுக்கு பதில் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதும் நான் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். மனபாரத்தோடு வேண்டுதலாய் சில காரியங்கள் சொல்லியிருக்கீங்க, எல்லா காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சோ கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, அந்த அருமையான வேளையில் ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே விண்ணப்பம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த விண்ணப்பங்களுக்காக அடியே நாங்கள் சபையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்போதே இறங்கி பூரண சுகத்தை கட்டளையிடுவீராக. வியாதியோடு போராடுகிற ஒவ்வொரு சரீரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. அப்பா, இந்த வேளையில டைஃபாய்டா இருக்கட்டும், டெங்கு ஃபீவரா இருக்கட்டும், ஆண்டவரே மலேரியாவாக இருக்கட்டும், எந்த விதமான ஆண்டவரே வியாதி பலவீனங்கள் இந்த சரீரத்தை தாக்கியிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நீர் இறங்கி ஒரு வார்த்தை இந்த வீடுகளில் இப்பொழுதே நீர் சொல்லுவீராக. ஆண்டவரே, தழும்புகளாலே சுகமானீர் என்பது உடைய வார்த்தை அல்லவா? உடைய
உம்முடைய தழும்புகளாலே ஆண்டவரே அவர்களை சுகப்படுத்துவீராக. இறங்கி வாங்க ராஜா. கர்த்தாவே, இந்த விண்ணப்பத்தை கேட்பீராக. மனம் இறங்கி ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கண்டிப்பா இந்த அப்ளிகேஷனை நீங்க தள்ள மாட்டீங்க. இந்த ஆண்டவரே அப்பா, இந்த வேண்டுதலை நீ நிச்சயமாய் தள்ள மாட்டீர் என்று விசுவாசித்து நாங்கள் சொல்லுகிறோம் ராஜா. நீர் இறங்கி வந்து அற்புதங்களை காண செய்யும். வியாதி விக்கிரங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. வீடுகளை சுற்றி இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். பூரண சுக ஆரோக்கியம் ஒவ்வொரு வீடுகளில் இப்பொழுதே அடியேன் கட்டளையிடுகிற ராஜா. இந்த வேண்டுதலை கேட்டு பதில் கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நேற்ற நாமத்தினால் இப்பொழுதே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.